உட்பட்ட உணவக உரிமையாளர்களோட ஒரு கலந்துரையாடல் ஒன்று மேற்கொண்ட நாங்கள் பொலித்தீன் பாவனை தடை செய்வது சம்பந்தமாக உணவக உரிமையாளரோட கொண்டு வருகின்ற முதலாம் தேதியிலிருந்து உணவகத்திலிருந்து பொலித்தீன் பாவனையை லஞ்சிட் முதல் கட்டமாக அந்த லஞ்சிட் பாவனையை உடனடியாக அதை நிப்பாட்டுறோம். அதுக்கு அந்த கர்த்தர் சம்பந்தம் தெரிவித்திருக்கிறோம். அந்த பொதி செய்து பாசல் வந்து பொதி செய்து கொண்டு செல்வது 3 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கு பூரணமாக கர்த்தர் தாங்கள் அதை நடைமுறைப்படுத்துவதாகவும் நாங்கள் படுத்துறை நகர சுத்தமாக அழகுற முதற்கட்டமாக அந்த பொலித்தீன் பாவனையை நாங்கள் நடைமுறையில் முதலாம் தேதியிலிருந்து கொண்டு வரோம். அதுக்கு கர்த்தர் மூலமாக ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம். இந்த இதில் வந்து சுகாதார பரிசோதகர் உறுப்பினர்கள் பக்தர்கள் எல்லாரும் இதில் பங்கெடுத்திருந்தார்கள். இதுக்கு வந்து பொலித்தீன் பாவனை லஞ்சிட் பாவனையை தடை செய்வதற்கு அதை மாற்றீடாக வாழை பயன்படுத்துவதாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அது நிச்சயமாக நம்ம அந்த கடுமையாக நடைமுறைப்படுத்துவோம் என்று தெரிவித்துள்ளோம். நகரத்தில் செய்ய மாதிரி ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான். சரித்திரத்தை செஞ்சாமல் ஏதோ ஒரு வழியில் கருத்து பேசி செய்வோம். நகர அபிவிருத்திக்காக நீங்கள் இதை தலைக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்க. அதுக்காக நாங்கள் பேரண்ட்ஸ் மாதிரி நினைக்கிறாங்களோ நாங்கள் தீர்மானத்தை போஸ்ட் பண்ணின வழியாத்தான் இவ்வளவு பேர் இங்கே வந்தீங்க. எல்லாரும் நாங்கள் டிஸ்கஷனுக்கு கூட நீங்கள் வருவீங்கள். ஆனால் இவ்வளவு பேர் வரமாட்டோம். தெரியும், எல்லாரும் பிஸியாக தெரியும். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். விரும்பி வருவாங்களோ இப்போ நாங்கள் ஒரு போஸ்ட் ஒன்று கொடுத்த வழியாக ஆக்கள் வந்துட்டு நாங்கள் அதுக்காண்டி இப்போ உங்களுக்கு முடிச்சு ஃபைன் அடிக்கணும்னு சொல்லி இப்போ அதை இப்போ டிஸ்கஷன் பண்ண முடிவு பண்ணுறது சாதகமான முடிவோட எல்லாரும் போகணும். நகரசபையோட ஒத்துழைக்காக நீங்களும் போயிடும், அதுங்களோட ஒத்துழைக்காக நாங்களும் போக மாட்டோம். நீங்க அதே மாதிரி முடிவெடுப்போம். ஒரு அவாசம் இருக்குது. வாழையில டிமாண்ட் கொடுக்கன்னு சொன்னா இப்போ 4 வாழையில கடை வருது.
நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு கதைக்கும் ஆர்கியூமெண்ட் பண்ணி கொண்டு இருக்கலாம். நாங்கள் இதில் ஆர்கியூமெண்ட் பண்ணுறது வேற இல்லை. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் காலாவாசம் விட்டு தந்திருக்குது. 3 மாத கால அவகாசத்துக்குள்ள நீங்கள் பாசலுக்கு நாங்கள் அனுமதி தந்திருக்கிறோம். இப்போ எங்களுக்கு நீங்கள் கழிவு அப்புறப்படுத்துகிற ஒரு பிரச்சனை இருக்குதுன்றதால இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா எங்களோட கடைகளில் இருந்து வர பொலித்தீன் பிளாஸ்டிக் வாங்கிய நாங்கள் இப்போ தவிக்கணும்ன்றதான் எங்களோட உற்பத்தியை கருத்து. சரிதான். அதுக்கு தான் நாங்கள் இப்போ சொன்னாங்க சாப்பாடுக்கு நீங்கள் ஒன்று அதாவது மாவு பாத்திரம் பயன்படுத்துவீங்களாக இருந்தால் அது சரியான முறையில் சுடு தண்ணியில் நாங்கள் அவிச்சு அதை சரியான முறையில் மெயின்டைன் பண்ணி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது சில கடைகளில் அதை அமல்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லா கடைகளிலும் அது 100% நாங்கள் எதிர்பார்க்கவும் இயலாது. அதை நாங்கள் வந்து கண்காணிக்கிறதும் பயங்கர கஷ்டம். அதுக்காக தான் நாங்கள் ஆல்டர்னேட்டிவாக அடுத்த விஷயமா சொன்னாங்க அந்த நீங்கள் பாத்திரத்துக்கு ஒரு வாழை இலையோ அல்லது தாமரையிலோ ஏதாவது ஒரு இலையோ ஒன்றை யூஸ் பண்ண சொல்லி சொன்னாங்க. அது பொருட்கா பயன்படுத்துகிற இல்லை. சரிதான். அதை பயன்படுத்துறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே. இப்ப உங்களுக்கு அதுக்கான அந்த இலை வர்றதுக்கான ஏற்பாடு செய்தா சரி அப்படித்தானே. அதுதான் அதே நேரத்தில் அந்த பிளாஸ்டிக் பொலித்தீனெல்லாம் கண்ணாடிகள் போடுறதுக்கு மாடல் இறப்புகள் பண்ணுறது கட்டாக்காரிகள் இறப்பு இருந்தது. அது எலிகள் இருக்கிற தலைவர் லெப்டோபைரோசிஸ் அதுங்களை கேசுங்கிற பிரதேசத்தில் வாண்டது. அப்படி எனக்கு பண்ணது இது நீரிழிவோட அடித்து செல்லப்பட்டதால் தான் லெப்டோபைரோசிஸ் வந்ததுன்னு சொல்லி கடைசியாக ரிசர்ச்சிலேயே உறுதிப்படுத்தப்பட்ட எனக்கு விவரங்கள் எல்லாம் இருக்கு. அந்த அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் நாங்கள் எங்களுடைய இடத்துல பிளாஸ்டிக் பொலித்தீனை ஓரளவு கொண்டோடுகளை கொண்டு வந்துட்டு எங்களோட இடத்தை நாங்கள் ஒரு நீட்டாக கொண்டு போகணுன்றதான் எங்களோட அபிப்பிராயமாக இருந்ததோடைய வேறொரு அபிப்பிராயம் இல்லை. நீங்க அதை மட்டும் நினைக்காமல் ஏற்கனவே மத்திய சுற்றாடல் அதிகார சபையால் எழுத்து மூலமாக கண்டனம் போட்டிருக்குது. அதை வச்சுதான் சபையில தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இப்படி உட்க முடியாத கழிவு பொருட்கள் எல்லாத்தையும் நாங்கள் இது இங்க மட்டும் இல்லை லோக கவர்மெண்ட் எல்லாத்திலையும் இப்ப நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு வருது. அதுக்கு ஒரு கால அவகாசம் கொடுத்து தான் அதை நடைமுறைப்படுத்தணும். அதை தான் நாங்கள் செய்ய போறோம். சரி, அதுக்கும் கூட எல்லாருமே ஒத்துழைப்பும் கட்டாயம் தேவை. இல்ல கடைகளில் பயன்படுத்துற அந்த பாத்திரங்களுக்கு இலையில பயன்படுத்துறது ஆட்சேபனை இல்லை தானே. யாருக்கும் ஆட்சேபனை இருக்கா? சாப்பாடு கடையில இருந்துதான் கூழ்பாரா இருக்க அதாவது இருந்து உண்ணக்கூடிய உணவு கையாளு நிலையங்கள் எல்லாத்திலையும் இருந்து வருகின்ற பிளாஸ்டிக் பொலித்தீனை தற்காலிகமாக நிறுத்தணும் என்றதான் என்னுடைய அபிப்பிராயம். சரிதானே. அடுத்தடுத்த கட்டமாக தான் அடுத்தடுத்த லெவலுக்கு நாங்கள் கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு. முதலாவது நாங்கள் இதை நாங்கள் நடைமுறைப்படுத்தி எங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு போகிறோம் உங்களோட ஒத்துழைப்பு தேவை என்றதான் எங்களுடைய அபிப்பிராயம்.